ஜெயகுந்தத்தை நான் வந்து இன்றைக்கி இது குலாப் ஜான் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் இந்த இது குலாப் ஜான் மிக்ஸு. இதை வந்து நல்லா சளிச்சுட்டு வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 100 கிராமுக்கு இது 100 கிராம் தண்ணி ஊற்றணும், பூரா தண்ணி. அதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சு இது வைக்கணும், கரைக்கணும். 5 நிமிஷம் தான் கொதிக்கணும், ஜாஸ்தி கொதிக்கக்கூடாது. 5 நிமிஷம் தான் கொதிக்கணும், 5 நிமிஷம் தான் கொதிக்கணும். இது வந்து இதை சளிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து பால் ஊற்றணும். இந்த ஜில்லு பால் இருந்தாதாக்கா இந்த ஜில்லு பாலை இதில் ஊற்றி கலக்கிறோம். ரொம்ப லேட்டமாக ஊற்றிக்கிறோம். நான் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டேனாக்கா அது நல்லாக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லாக்காது. குன்னூர் பால் தான் இது பிரதானம். இப்போ வந்து உருட்டிட்டேன். எப்படி உருட்டணும்னாக்கா அந்த இதுவே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி உருட்டணும். உருட்டிட்டு நெய்யை நிதானமாக காய வைக்கணும். அடுப்பு ரொம்ப ஸ்லிம்பில் இருக்கணும். அப்புறம் அப்படி கூட அந்த நெருப்பு ஜாஸ்தி ஆகிட்டானாக்கா இப்படி கையில் பிடிச்சணும்னு தூக்கிவிடணும். அதை வந்து அப்படி வச்சாக்கா அது வேகவும் வேகாது, ரெண்டாவது சரியாகவும் இருக்காது. இப்போது இந்த மாதிரி இந்த நான் பாகு வச்சிருக்கேன். இதை வந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இதை போட போகிறேன். இதை வந்து அப்படியே சூடாக எடுத்து போட்டுவிடுவேன். போட்டாக்கா சரியாயிடும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கோசரமே மட்டை தான் பண்ணியிருந்தேன். நான் இங்கே சாப்பிட்ற வழக்கெல்லாம் கிடையாது, ஊற்றுறோம். உங்களுக்கோசரம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இதுக்கு நவராத்திரிக்கு ஒரு நாளைக்கு பண்ணலாமே நைவேத்தியத்துக்கு, அதுக்கோசரம் தான். நல்லா உருட்டணும். ஆனால் இது பண்ணி வீரெல்லாம் இருக்கிறப்படாது, வழ நல்லா கையில் உருட்டணும். உருட்டிட்டு அதுக்கப்புறம் நிதான அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுத்து கையில் எடுத்துடணும். கையில் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடும், அதுக்கப்புறம் வைக்கலாம். ஆயிடுத்து இது. இப்போ அடுப்பு அணைச்சிடணும். இந்த பாகில் அப்படியே நேரம் போட்டுடணும். போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து பூரா பாகையும் குடிச்சு வச்சு பாருங்க. சின்னதாக தான் போட்டேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை பண்ணி பாருங்க நீங்கள். நான் வந்து இதுதான் கடையில் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஆனாக்கா அதை நல்லா அதை பக்குவமாக பண்ணணும். உள்ளே ஒன்றும் இதுவாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி உள்ளே நல்லா இருக்கணும். உள்ளெல்லாம் போயிருக்கு பாகு. இது நல்லா இந்த மாதிரி பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்.